ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருப்பது தான் நம்முடைய பலன். மறந்துடாதீங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சரி, இந்த வாரம் என்ன தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமும் நானும் அப்படின்ற தலைப்பு. அப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அவன் என்ன செஞ்சானோ அதை நான் செஞ்சால் என் லைஃப் ஆசீர்வாதமாக மாறும். அடுத்த ஸ்டேஜ் லைஃப் அடுத்த நிலை ஆசீர்வாதத்துக்கு போகிறத நான் பார்க்க முடியும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது நேற்று பார்த்தோம் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தினால கிரியை செய்யணும். விசுவாசித்தா போதாது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போது அது மாதிரி நீங்களும் விசுவாசித்ததை கிரியை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே ஆதியாகமம் 12வது அதிகாரத்துடைய 7வது வசனம் 8வது வசனத்தெல்லாம் வாசிங்க அப்படின்னா, ஆண்டவர் 5 வசனத்தில் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. ஆபிரகாம் கிளம்புறாரு. தன்னுடைய சொத்து பத்து, மனைவி, லோத்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி பிரயாணப்படும்போது சீகேம் அருகே மோரே அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு. மோரேன்ற இடத்துல செட்டில் ஆன உடனே அங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. மோரே என்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற சம்பவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே, வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 7வது வசனம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் எங்கெல்லாம் போகிறானோ நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த ஆபிரகாமுக்கு வேலையை பார்த்தீங்களா? எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் போய் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இவன் செஞ்ச இந்த செயல்பாடை நான் யோசிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த தேசம் முழுசும் ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். இப்போ நான் மோரே போயிட்டேன், இந்த மோரை எனக்கு முழுசும் தரப்போகிறாரு. அப்போது இந்த மோரேன்ற இடத்துல எனக்கு தரிசனமான ஆண்டவருக்கு, இந்த இடத்த எனக்கு தர போகிற ஆண்டவருக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். அப்போது அவன் பலிபீடத்தை கட்டிட்டா அந்த இடத்த வேறு யாரும் ஆக்குப்பை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. பண்டைய காலத்துடைய வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டா அது பலிபீடம் தான், அதை வேறு எதுவுமே மாற்ற மாட்டாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை அந்த ராஜாக்களுடைய ஆட்சி மாறும்போது அந்த பலிபீடத்தில் எந்த தெய்வத்துக்கு பலியிடுறாங்களோ அதோடைய வழிபாடுகள் மாறுமே தவிர பலிபீடம் இடம் மாறவே மாறாது. அப்போது நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஆபிரகாம் கட்டின பலிபீடம் எல்லாமே அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பலிபீடமாக தான் இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போது ஆண்டவருக்காக இவ்வளோ பெரிய இடத்த எனக்கு தர்றாரு. இது ஆண்டவருக்கு. இந்த பலிபீடம், இந்த பிளேஸ், இந்த இடம் அவருக்குன்னு அவன் நியமிச்சிட்டான். போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் எங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தர்றாரோ அங்கெல்லாம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டவருக்கு நியமிக்கப்பட வேண்டிய இடத்த கரெக்டாக நியமிச்சிட்டான். அதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அடுத்த நிலைமையை பார்ப்பதற்கு ஒரு காரணம். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யுங்க. அவனுக்கு இடம் கொடுத்தாரு, அவனுக்கு பூமியை கொடுத்தாரு. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டுட்டு ஆராதிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாள். நிறைய நாள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, வேலைன்னு சொல்லியே சர்ச்சுக்கு போக மாட்டோம். சரியாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்க மாட்டோம். நமக்கு லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா பைபிள் வாசிக்க மாட்டோம். உங்களை மட்டும் கிடையாது பேசுகிறேன், எனக்கும் தான் நிறைய இப்படி நடந்திருக்கு. அப்போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாக ஆண்டவருக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு சரியான நேரத்தை கொடுத்து ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே வாசிக்கிறோம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான கட்டினது மாத்திரம் கிடையாது, ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான காரியங்களை, நேரத்தை, நாளை, உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் சரியாக கொடுத்து ஆண்டவரை சரியாக ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.